போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 3வது ஐந்தாண்டு திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம். இதனுடைய திட்டக்காலம் பார்த்திங்கன்னா 1961 முதல் 1966 வரை நடைபெற்றுள்ளது. சரிங்களா? இந்த திட்டமானது குறிப்பாக இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் விவசாயம் மற்றும் தொழில்துறை, அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, விவசாயத்தை உணவு பற்றாக்குறையை தீர்ப்பது, அதைத் தொடர்ந்து தொழில்துறையை முன்னேற்றுவது, அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது என்ற குறிக்கோளோட இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதனை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3வது ஐந்தாண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதனுடைய துணைத் தலைவராக செயல்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர் கட்கில் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இதை இதனுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதனால் இந்த திட்டத்தை, இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தை குறிப்பாக கட்கில் யோஜனா திட்டம் என்றும் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கனாக்கா இந்த 5 வருடங்களில் பார்க்கும்போது நல்ல எதிர்பார்த்த அளவு முன்னேற்றங்களை கண்டதா அப்படின்னு பார்க்கும்போது இது எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் பெறவில்லை அப்படின்றத குறிப்பிட்றாங்க. குறிப்பாக இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக இந்த ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 1965ஆம் ஆண்டு பசுமை புரட்சி தொடங்கப்பட்டு 1967ஆம் ஆண்டு பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த ஐந்தாண்டு திட்டம் உதவியுள்ளது. அதனால் இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தை பசுமை புரட்சி ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் நிறைய சவால்கள் காத்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 1961 முதல் 66 வரை இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்தாலும் கூட இதில் 2 போர்கள் பார்த்தினாக்கா இந்தியாவில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முதலாவது போர் 1962ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்றிருக்கு. இது முதல் சவால் அப்படின்னு இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்பட்ட முதல் சவால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 1965ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்பட்டிருக்கு. இது இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்பட்ட 2வது சவால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இந்த 2 சவால்களையும் சமாளித்து இது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தந்ததான்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் 2 பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்கில் யோஜனா திட்டம் என்றும் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய ஐந்தாண்டு திட்டம் என்றும் இதனை குறிப்பிடுறாங்க. இதனுடைய திட்ட காலம் 1961 முதல் 1966 வரை. இந்த திட்டங்களானது இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் என்பது நாட்டினுடைய ஒவ்வொரு துறையும் முன்னேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. இதற்கு முன்னாடி வீடியோ முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்களை கொடுத்துருக்கோம். அந்த முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்கள், முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மையும், 2வது ஐந்தாண்டு திட்டம் குறிப்பாக தொழில்துறையை முன்னேற்றுவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் உணவு பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பசுமை புரட்சி கொண்டு வந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஐந்தாண்டு திட்டங்கள் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? சோவியத் சோசியலிச ரஷ்யா அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அது முதலில் ஐந்தாண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரஷ்யாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக உங்களுக்கு அமையும் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இந்த ஐந்தாண்டு திட்டங்களோட சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இது பயனுள்ளதாக இருந்திருந்தால் அடுத்து பார்த்திங்கனாக்கா 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தினுடைய ஆண்டை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயனுள்ள தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.